இளங்கோவன் சார், இந்த நிறைவாக இந்த சிறப்பு விவாதத்தில் ஒரு கேள்வி. இந்த நிறைவான கேள்வி என்னவென்றால், நம்ம இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அடுத்த கட்ட அந்த வளர்ச்சி என்பது சர்வதேச நாடுகளோடு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் செய்த அந்த சாதனைகள், அதற்கு நிகராக நம்மளும் அந்த விண்வெளி துறையில் அந்த சாதனைகளை படைப்பதற்கான அடுத்த கட்ட திட்டங்கள் அது என்னென்ன இருக்குது, அது எவ்வளவு ஆண்டில் ககன்யான் தவிர மற்ற திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு இன்னும் அந்த நாடுகளுக்கு இணையாக வருவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் சார்? நம்ம ஏறக்குறைய இணையாக ஆகிவிட்டோம், எல்லாத்தையுமே நம்ம முடித்து விட்டோம். ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒரு வர்த்தக நிறுவனங்களுடைய வழிய மற்றபடி நாசாவுடன் சேர்ந்தோ எல்லா ராமும் சந்திரனுக்கும் போய் வந்தோம், செவ்வாய்க்கும் அனுப்பிவிட்டோம். ஆதித்யான் என்று சூரியனையும் அனுப்பவில்லை. அதுதான் ககன்யானும் சந்திரயானும் மெர்ஜ் பண்றதுதான் மனிதனை சந்திரனுக்கு அனுப்புவது. ககன்யான் பூமியை மனிதன் சுற்றி வருவது, சந்திரயான் நிலவில் மனிதனை இறக்குவது, சந்திரனை ஒரு செயற்கைக்கோள் சுற்றி வருவது. இது ரெண்டும் மெர்ஜாக போகுது. மெர்ஜானா சந்திரனில் மனிதன் இறங்குவான். அது 2040. சரி, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மிட இல்லை, அது வரப்போகிறது. ஓகே. ஆக அது மாதிரி நீங்க மற்ற கண்ட்ரிகள் என்று சொல்ல போனா எண்ணி பார்த்தா 3 கண்ட்ரி தான் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. நம்மளுக்கு கீழே 96 கண்ட்ரிஸ் இருக்கு, 97 கண்ட்ரிஸ் இருக்கு விண்வெளி ஆய்வுல. ஓகே, அப்ப 4 கண்ட்ரிகளோட போட்டி அதுதானே. 97 கண்ட்ரிஸ் நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா? சரி, அவங்க நம்மளோட போட்டி போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம அட்வான்ஸ் ஆகணும். ஆக நம்ம எல்லா வகையிலும் முன்னேறி வந்துவிட்டோம். ஓகே சார். நாசாவோடு சேர்ந்து சந்திரனுக்கு சந்திரயான், செவ்வாய்க்கு மங்கள்யான், சூரியனுக்கு ஆதித்யான், சுக்கிரனுக்கு சுக்கிரயான், பூமிக்கு யார்? பூமிக்கு தான் நிசார். நிசார் என்று பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகிறது. நாசாவோடு சேர்ந்து பண்ணிக்கிறோம். பாருங்கள், அது பூமியை மட்டுமே கவனிக்கும். பூமி உள்ள ரிசோர்சஸ் என்று சொல்றாங்களே, அவற்றை எல்லாத்தையும் ஆராய போகிறது. ஆகையால் நம்ம எல்லா வகையிலும் முன்னேறி வந்துவிட்டோம். சொல்லப்போனால் இந்த ஆக்சிம் எம்ங்கிறது இந்த மிஷன் போயிடுச்சு இல்லையா? இப்ப சுக்லா அந்த கம்பெனியில் 2 இந்தியர்கள் இருக்கிறார்கள். பாட்டியா இஸ் எ சிஇஓ ஆஃப் ஆக்சிம். யாரு? ஒரு இந்தியன். ஆனந்த் சுப்பிரமணியன், ஐஐடி பாம்பே, growth ஆபீசர் ஆக்சிம் 4. போதுமா? ஓகே சார்.